லிட்டர் வாங்கினா பேன் இண்டியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். 1 லிட்டர் வாங்கினா சன்னா ஹேர் ஆயில் பயங்கரமான ரீச்சுங்க, சூப்பரா சேல் ஆயிட்டு இருக்கு. மாசம் ஆனா எத்தனையோ லிட்டர் காய்ச்சி அதுமே ஒயிட் லேபிள்ல கொடுக்குறாங்க. இப்ப நீங்க உங்க பிராண்டிங் போட்டு விற்கணும்னாலும் வித்து கொடுப்பாங்க, அது உங்க பிராண்டிங் போட்டு கொடுப்பாங்க, நீங்க வித்துக்கலாம். சனா ஹேர் ஆயில் தானே ரொம்ப ரீச்சுங்க, சூப்பரா ஒயிட் லேபிள் அவங்க லேபிள்லயே வாங்கிக்கலாம். 1 லிட்டர் வாங்கினா பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங். கொட்டுது பிரச்சனை இருக்கு, முடி கொட்டுது, தலை எப்பவுமே ஹீட்டாவே இருக்கு. தலை ஹீட்டானா உடம்பு ஹீட் தான், டைஜஷனே பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா ஒரே தீர்வு சனா ஹேர் ஆயில் தான். 1 லிட்டர் வாங்கினா உங்களுக்கு பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி உங்களுக்கு 1/2 லிட்டர் வாங்கினா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி 1/4 லிட்டர் வாங்கினா ஒரு சாம்பிளுக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ஷிப்பிங் உண்டு, பணமும் நீங்க கொடுத்து வாங்கிக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஏன் அப்படின்னா இதுல லாபம் ரொம்பலாம் வைக்கிற மேம், ரொம்ப ரீசனபிளா. இதுல சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் இவ்வளவுதான் சேர்க்கணும்னா அவ்வளவுதான் சேர்க்கணும். இவ்வளவுலாம் சேர்த்து போடக்கூடாது. அதுக்கு தனியா சாறு எடுத்து வெயில வச்சு எசன்ஸ் எடுத்து அதை தனித்தனியா அரோமா அப்படியே சூப்பரா இருக்கும், கிறிஸ்டல் கிளியர்ல இருக்கும். தண்ணி ஊத்துனீங்கன்னா எண்ணெய தலையில நல்லா போட்டு மசாஜ் பண்ணிட்டு தூங்கிட்டு 2 நாள் கழிச்சு குடிச்சா கூட ஓகே தான். தலை சில்லுன்னு இருக்கும். வெயில் அலையக்கூடியவர்களுக்கு, வேலைக்கு வெயில போறோம் அப்படின்னா, பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க, கம்ப்யூட்டர்ல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது போட்டாலும் பொடுகு தொல்லையும் பிரச்சனை இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும். இது சரியான தீர்வு சனா ஹேர் ஆயில் பொடுகுக்கு தான். பொடுகு, முடி கொட்டுறது, இது 2 பயங்கரமான ஒரு தீர்வு கொடுக்குது. ரீச்சும் சம்மர் ரீச்சு. 1 லிட்டர் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் நாளைக்கும் சனி ஞாயிறு 2 கிழமை சனி ஞாயிறு 2 கிழமை வாங்கக்கூடியவர்களுக்கு குலுக்கல் முறையில ஒரு கிஃப்ட் உண்டு. கண்டிப்பா பாப்பீங்க நீங்க. அந்த கிஃப்ட் என்னன்றதை அடுத்த லைவ்ல நான் சொல்லுவேன். தேங்க்யூ.